தேனுகுங்கிறது புல்லிங்க சப்தத்துலதான் வருது. அங்கதான் நம்ம தப்பு பண்ணிட்டோம். தேனுகு அப்படின்றது ஸ்திரீலிங்க சப்தம் சுவாமி, சரியா? கரெக்ட், ஒத்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். பட் ஆனா நான் இந்த எங்கேருந்து ரெஃபர் பண்ணேனோ அதுல வந்து புல்லிங்க சப்தஹான்னு போட்டிருக்கு. அதனாலதான் எனக்கு டவுட் வந்து. இல்ல இல்ல இல்ல, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேனு அப்படின்னு யார சொல்றது சுவாமி? பசுவை சொல்றோம். பசுமாடு. ஆமா, ஸ்ரீலிங்கம். ஸ்ரீலிங்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பசுமாடு. ஆமா, இல்லையா? ஆமா, ஆமா. சரி, இப்ப நம்ம வந்து காமதேனு அப்படின்னு சொல்றோமே, யார சொல்றோம்? பெண் கடவுளா ஆண் கடவுளா? பெண்ணு பெண்ணு. கடவுள் தான். பெண் கடவுள். அப்போ தேனு, காமதேனு இது எல்லாமே ஸ்ரீலிங்கம் தான் சுவாமி. புரியுறதா? இது அடியே நான் ஒத்துக்கிறேன். எனக்கு என்னன்னாக்கா ஆமா. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த சைட்ல அதுதான் அடுத்தது நான் சொல்ல வரேன். இப்போ சாதாரணமா சம்ஸ்கிருத வியாக்கரணம் இருக்கு இல்லையா? சம்ஸ்கிருத வியாக்கரணம்னா சான்ஸ்கிரிட் கிராமர், சரியா? இந்த சான்ஸ்கிரிட் கிராமர்ல நிறைய இடைச்சொருகல்கள் இருக்கு சுவாமி. இடைச்சொருகல்கள்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? புரியுது. ஓகே. இப்ப வந்து நான் வந்து ஒரு விஷயத்த பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய விஷயத்தையும் சேர்த்து இதை சொல்லுவேன். நான் சொல்றது புரியுறதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுறதா? புரியுது. அது அதனுடைய பேசிக் கான்செப்ட் ஒண்ணு இருக்கும். அதுல என்னுடைய ஒப்பீனியன் ஒண்ணு இருக்கும். புரியுறதா? புரியுது. அந்த ஒப்பீனியனை, இப்ப நான் சொன்ன ஒப்பீனியனை டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ்கிருத வித்வான் ஒத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. புரியுறதா? கரெக்ட். அவர் டெல்லியில இருக்கிற சம்ஸ்கிருத வித்வான், அட என்ன சுவாமி, அவர் திருவள்ளூர்ல ஒரு சுவாமி சொல்லிட்டு இருக்காரு, இப்படி கிடையாது, இது மாதிரி வரும், இதை நான் சொல்றேன் பாரு அப்படின்னு அவர் அதை சால்வ் பண்ணி காமிப்பார். புரியுறதா? சரி. அது மாதிரி பார்க்கும்போது கூகுள் சைட்ல நிறைய விஷயங்கள் இது மாதிரி இருக்கு. புரியுறதா? சரியா? ஓகே, so அதான் from time to time we have to get it clarified by the teacher. நீங்க இப்ப யார் எனக்கு உபாத்தியாயம் பண்ணி வைக்கிறாளோ அவள்கிட்ட நான் இது பண்ணிக்கிறதா பெஸ்ட். ஒண்ணு. ரெண்டாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி நான் குரூப்ல சப்த மஞ்சரி அப்படின்னு ஒரு புக்கினுடைய பிடிஎஃப் போட்டேன், ஞாபகம் இருக்கா? சப்த மஞ்சரி அப்படின்னு. நான் கவனிக்கலையேண்ணா. ஒரு 2-3 மாசம் முன்னாடி போட்டிருக்கீங்க. ஆமா, சப்த மஞ்சரின்னு ஒரு புக். அந்த பிடிஎஃப் யாரால திருப்பி ரீசெண்ட் பண்ண முடியும்? இல்ல அது அச்சா, நீங்க இந்த குரூப்ல போட்டிருக்கீங்களா நீங்க? ஆமா, குரூப்ல இருக்கு. அந்த சப்த மஞ்சரி அப்படின்றதுல வந்து அகாராந்த அகாராந்த இகாராந்த உகாராந்த சப்தங்கள் மாஸ்குலின் ஜெண்டர் முடிஞ்ச உடனே ஃபெமினைன் ஜெண்டர். அந்த ஃபெமினைன் ஜெண்டர்ல ஆகாராந்த ஈகாராந்த ஊகாராந்த இந்த சப்தங்கள் எல்லாம் வரும். அதுல வந்து இந்த தேன் சப்தம் எல்லாம் நம்ம வந்து சொல்லி பார்த்திருக்கோம். சரியா? இப்போ இருங்க, உங்களுக்கு ஒண்ணு ஏன்னா அத இது மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப கிளியரா டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அது ரொம்ப பெரிய இதுவா இருக்கும். நான் நேற்றுக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் எழுதி பிராக்டிஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன், பாருங்க நீங்க. அப்புறம் அதனாலதான் எனக்கு ஒரு டவுட் வந்தது. இருந்தாலும் நான் அதே மாதிரியே எழுதி அனுப்பிச்சிருக்கேன். சப்த மஞ்சரி சம்ஸ்கிருதம். ஒரே ஒரு நிமிஷம். அது என்ன கூகுள் என்ன சைட்னு சொன்னேன், அந்த சப்தத்துக்கு போனேன் நீங்க சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் சரியா தெரியல எனக்கு. அது ஒண்ணும் இல்ல, நீங்க அதாவது சமத்துக்கு நீங்க சப்த ரூப்னு பண்ணீங்கனாலே வந்துரும் உங்களுக்கு. சான்ஸ்கிரிட் சப்த ரூப்னு. சப்த ரூப். அப்படியா? ஓகே ஓகே. SABDH சப்த ரூப் அப்படின்னு பண்ணீங்கனாலே உங்களுக்கு சப்த ரூப். ஓகே சப்த ரூப். ஓகே. அதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க சப்த ரூப்னு பண்ணி ஒரு டேஷ் பண்ணி நீங்க எந்த சப்தத்துக்கு வேணுங்கிறதுனால அந்த கரெக்டா அதுவே வந்துரும். ஓ சரி சரி.
அமைச்சிருக்காரான்னு எனக்கும் தெரியல. சப்தமஞ்சரி 4th ஸ்டாண்டர்ட். அனுப்பிச்சினாருமா, ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சிருந்தாரு. 3-4 மாசத்துக்கு முன்னாடியா? ஆமா. அப்ப என்ன அது பிடிஎஃப் 3-4 மாசம் நான் ஜாயின் PDF பண்ணேன். 4 அனுப்பிச்சிருந்தாரு. மாசத்துக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணேனா? நான் பாக்குறேன். உங்ககிட்ட இருக்கா? நான் பாக்கணும். நான் போன் வச்சுட்டு இருக்கறதுனால என்னால இப்ப இமிடியேட்டா பாக்க முடியல. இல்ல அப்புறம் அந்த திருப்பி குரூப்லயே நீங்க வேணா போஸ்ட் பண்ணலாம். நான் போடுறேன். டேட் அவர். என்ன பாத்துட்டீங்கன்னா ஆனா கண்டிப்பா நீங்க குரூப்ல நீங்க போட முடியாது. ஒன்லி அட்மின் கேன் இல்ல. போஸ்ட். இதுல நீங்க சாரோட இதுல இருந்து போடலாம். நான் சாருக்கே தான் போட சர்டிபிகேட் முடியும். அப்படின்னு வச்சிருக்காரு இல்லையா? இப்போ ஆமா நான் இப்போ அமைச்சிருக்காரு. நான் இப்போ அமைச்சிருக்கேளே. நான் குரூப்ல இப்ப சப்த மஞ்சரின்னு ஒண்ணு போட்டிருக்கேன். உங்களால அந்த அமைச்சிருக்கேன். வந்துடுத்து வரேன். டவுன்லோட் பண்ணிட்டா. Yes. வந்துடுத்து சப்த மஞ்சரி. எஸ் இப்போ சான்ஸ்கிரிட் ஸ்டடி மேட் ஈஸி சீரிஸ், ரைட்? ஆமா இப்ப நான் உங்க எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் காப்பி வந்துருதா பாருங்க. இண்டிவிஜுவலாவும் அமைச்சிருக்கேன். அப்படியா? இதுல வந்துடுத்து கன்ஃபார்ம்டா. வந்துடுத்து. இப்ப அதுல 24வது பேஜ் வாங்கல. 24வது பேஜ்ல உகாராந்தஹ ஸ்திரீலிங்கஹ தேனு சப்தஹ கௌ அப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்க. ஒண்ணு பேஜ் நம்பர் 24 413. அதுவும் சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கு இல்லையா? 22 23 24 வந்தா அடுத்து. ஆமா இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் ரெஃபரன்ஸ் ஆதாரம். ஏன் அப்படின்னா இதை ஏன் நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த சப்த மஞ்சரி அப்படின்றத ஏன் ஆதாரமா எடுத்துப்பா அப்படின்னா, இந்த சப்த மஞ்சரி வந்து ரொம்ப பிராச்சீனமான புஸ்தகம். அதாவது இப்போ இந்த கூகுள்ல வந்து நியூலி இது கிரியேட்டட் சைட்ஸ் எல்லாம் இருக்கே, அவெல்லாம் இப்ப கொடுக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை விட இந்த சப்த மஞ்சரியில இருக்கக்கூடிய சப்தங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஆத்தென்டிக். ஏன் சொல்றேன்னா, இந்த சப்த மஞ்சரிலாம் எனக்கு தெரிஞ்சு எங்க வாத்தியார் சொல்லிருக்காரு. எனக்கு எங்க வாத்தியார் எடுக்கும் போதே அவருக்கு 75 வயசு. அப்ப எனக்கு வந்து 19 20 வயசோ என்னமோ எனக்கு. அப்ப அவர் எடுத்தார் 75 வயசுல. அவர் சொல்லுவார், நான் அப்ப எனக்கு 20 வயசு 21 வயசு இருக்கும்போது அவருடைய வாத்தியார் வந்து இதே சப்த மஞ்சரி புஸ்தகத்தை தான் வச்சு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு பழைய புஸ்தகம் ஒண்ணத்தை காமிப்பார். புரியுறதா? பிராச்சீனமானது. அது மாதிரிதான் இந்த சப்தங்கள்லாம் வந்து குருமுகமா ஒருத்தர் மூலமா ஒருத்தர் தான் வந்திருக்கு. சோ இத வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். இது வந்து 100% ஆத்தென்டிக். சரியா? ஓகே இது ரொம்ப சௌரியமா போச்சு. கரெக்ட். ஐ டோன்ட் ஹேவ் டு ரெஃபர் இன் கூகுள். கரெக்ட். சோ தேனு சப்தா அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இது ஸ்ரீலிங்க சப்தம் தான் அப்படின்னு. புரியுறதா? அதாவது நீங்க இது இன்னொரு இதுல ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஸ்ரீலிங்கத்துல விசர்க்கத்தோட முடியக்கூடிய சில சப்தங்கள், அது வார்த்தைகள். ஆமா, நம்ம ஏற்கனவே நம்ம பேசிக்கா புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபும்சகலிங்கத்தை எப்படா பிரிக்க ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? விசர்க்கம் வந்தா புல்லிங்கம், ஆ இ ஊன்னு முடிஞ்சா ஸ்திரீலிங்கம், இம்முன்னு முடிஞ்சா நபும்சகலிங்கம்னு சொல்லிட்டு 98% இப்படிதான் வரும். 2% வந்து இதுலயும் உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சோமா இல்லையா? லைக் இப்ப கமலம்னு எடுத்துட்டா ஒரு லேடி கேர்ளோட பேருன்னு வச்சுட்டு நம்ம படிச்சோம்னா அது வந்து அப்ப ஸ்ரீலிங்கமா தான் இருக்கும் இல்லையா? ஆமா. அப்ப கமலம் அப்படின்னு லோட்டஸ சொல்லும் போது அது நபும்சகலிங்கம், கமலா ஒண்ணு சொல்லும் போது அது ஸ்ரீலிங்கம். புரியுறதா? ஓகே, அது என்ன கான்டெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கணும், யார சொல்றா எதை சொல்றதுன்றது. எக்ஸாக்ட்லி, கரெக்ட். புரியுறதா? ஓகே சரி. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சப்தங்கள் வரைக்கும் நீங்க எல்லாம் பாத்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுது. வெரி குட். இப்போ இந்த நதி சப்தம் வாசிங்க பார்க்கலாம். மைதிலிமா வாசிங்கோ. ஏகவச்சனம், தீவச்சனம், பகுவச்சனம், பிரதமா விபக்தி,
नदी नद्यौ नद्यः तृतीया विभक्तिः नदीं नद्यौ नदीः तृतीया विभक्तिः नद्या नदीभ्यां नदीभिः चतुर्थी विभक्तिः नद्यौ திருத்தியா விபக்தியில படிக்கும் போது நதியா नदी नदीभिः नदीभिः दीर्घம் அந்த த்விவச்சனத்துல கூட தீர்க்கம் இருக்கு பாருங்க நதிபியாம் இல்ல नदी நதிபியாம் यस 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 ஆமா 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 அது அந்த ஹரி சப்தம் ஓகே ஓகே तृतीया विभक्तिः திருப்பி முதல்ல नद्या ಮೊದಲಿಂದೆ प्रथमा विभक्तिः नदी नद्यौ नद्यः द्वितीया विभक्तिः नदीं नद्यौ नदीः तृतीया विभक्तिः नद्या नदीभ्यां नदीभिः चतुर्थी विभक्तिः नद्यौ नदीभ्यां नदीभ्यः அங்க நதி पंचमी அங்க சதுர்த்தி விபக்தியில நதியவுன்னு இருக்கா நதியைன்னு இருக்காமா ओ सॉरी नद्यै தான் இருக்கு नद्यै दंडी चतुर्थी विभक्तिः नद्यै नदीभ्यां नदीभ्यः पंचमी विभक्तिः नद्याः नदीभ्यां नदीभ्यः षष्ठी विभक्तिः नद्याः नद्योः नदीनां सप्तमी विभक्तिः नद्यां नद्योः नदीषु संबोधन प्रथमा विभक्ति हे नदी हे नद्यौ हे नद्यः வெரி குட் நல்லா வாசிங்க வத்லாஸ் அந்த நதின்னு இருக்கிறதுனால அந்த எல்லாமே தீர்க்கம் போகணும் பின்னாடி ஓகே 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 வெரி குட் அடுத்தது ஹரிஹர சுப்பிரமணியம் சுவாமி இதே நதி சப்தத்தை வாசிங்கோ வாசிக்கிறேன் ஜி ஈகாராந்த ஸ்ரீலிங்கः நதி சப்தः விபக்தி ஏகவச்சனம் द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः नदी नद्यौ नद्यः द्वितीया विभक्तिः नदीं नद्यौ नदीः तृतीया विभक्तिः नद्यां नदीभ्यां नदीभिः चतुर्थी विभक्तिः नद्यै नदीभ्यां नदीभ्यः पंचमी विभक्तिः नद्याः नदीभ्यां नदीभ्यः षष्ठी विभक्तिः नद्याः नद्योः नदीनां सप्तमी विभक्तिः नद्यां नद्योः नदीषु संबोधन प्रथमा विभक्तिः हे नदी हे नद्यौ हे नद्यः வெரி குட் நல்லா வாசிங்க வத்லாஸ் ஜி இதுல எனக்கு ஒரு டவுட் இந்த சப்தமி விபக்திகள பகுவச்சனம் வந்துட்டு அந்த நதி ஷூ அப்படின்னு சொல்றோம்ல ஜி அது ஷூவா ஷூவா ஜி ஷூ தான் இல்லையா ஜி ஓகே ஆமா சரி அப்புறம் எனக்கு இதுல இன்னொரு டவுட் எனக்கு கேளுங்கண்ணா இதுல வந்து இந்த சப்தத்துல வந்து சில இடத்துல வந்து அந்த த வந்து மூணாவது த இருக்கு சில இடத்துல நாலாவது த இருக்கு ஏன் ஒய் திஸ் வேரியேஷன் எங்க நாலாவது த இருக்கு நீங்க இப்ப நீங்க ரெண்டு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட்லயே நதி இல்லையா நதௌனுங்கிறது வேற மாதிரி போகுது அது நதௌ नद्यौ நத்யௌ சி அச்சா ஓ சாரி கரெக்ட் ஐம் சாரி நவ ஐ காட் இட் நான் அதை தப்பா புரிஞ்சுட்டேன் தப்பே அது பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி அது என்னதுடான்னு பார்த்தோம்னா இது பிளஸ் யா தியா நதியௌ அச்சா நத்யௌ அச்சா ஓகே ஓகே இப்ப நீங்க வாசிங்க சுவாமி நானா ஓகே நான் ட்ரை பண்றேன் विभक्ति एकवचनम द्विवचनम बहुवचनम प्रथमा विभक्ति नदी नद्यौ नद्यः द्वितीया विभक्ति
நதீம் நத்யௌ நதீஹி तृतीया विभक्तिः नद्या नद्यां sorry नदीभ्यां नदीभिः चतुर्थी विभक्ति नद्यौ नदीभ्यां नदीभ्यः நத்யவா நத்யையா நாலாவது नद्यै नद्यै नदीभ्यां नदीभ्यः அது நதிபியாம்னு இருக்கா நதீபியாம்னு இருக்கா சுவாமி नदीभ्यां திருப்பி ஒரு தடவை முதல்ல இருந்து வாசிருங்க பாக்கலாம் ओके नद्यै नदीभ्यां नदीभ्यः नद्याः नदीभ्यां नदीभ्यः षष्ठी विभक्तिः नद्याः नद्योः नदीभ्यां सप्तमी विभक्तिः சுவாமி அது நதீபியாம் இல்லையோ சுவாமி நதீனாம்னு தானே இருக்கு हाँ सॉरी ओके षष्ठी विभक्तिः नद्याः नद्योः नदीनाम अच्छा इध नदीनामல வந்து இந்த அந்த அது வரலையே இன்னொரு நா சவுண்ட் வருமா நதி நாம் தான் வருமா நதீனாம் தான் இல்ல மற்ற இடத்துலலாம் வந்து அந்த நா அந்த நா போட்டிருக்கு அதுக்காக சொல்லுவேன் டவர்க நகாரம் வரும் ஆ சில இடங்கள்ல டவர்க நகாரம் சில இடங்கள்ல இந்த நகாரம் வரும் சரியா அச்சா 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 அது எல்லா இடத்துலயும் அதே மாதிரி தான் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது இல்லை இல்லையா கிடையாது எந்த இடத்துல டவர்க நகாரம் வரும் அப்படின்னா ரேவும் ஷாவும் வரும்போது அந்த நகாரம் வரும் ஓகே 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 இப்போ ராம சப்தத்துல ராமஸ்ய ராமயோகோ ராமானாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டவர்கத்துல வரக்கூடிய நகாரம் வருதேன்னு கேட்டா அது ஏன் வருது ஏன்னா ர அப்படின்ற அந்த அக்ஷரம் இருக்கே அந்த வார்த்தையில இல்லையா ஆமா 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 இந்த ரவும் இந்த நவும் ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன்பா எங்கேயாவது அந்த நானு வந்தா நாதாம்பா வரும் அவனை வர சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிடுவா புரியுறதா புரியுது 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 அதே மாதிரியே ஷண்முகா அந்த பா மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு நடுவுல ஒரு கோடு போட்டு ஒரு ஷாப் சொல்லுவோமா இல்லையா ஆமா நம்ம அக்ஷரங்கள் வாசிக்கும் போது சொல்லுவோமா இல்லையா ஆமா ஆமா சொல்லுவோமா இல்லையா ஆமா அந்த ஷ வரும்போதும் அந்த எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கேயும் அந்த நாதான் வரும் டவர்கத்தினுடைய நகாரம் தான் வரும் புரியுறதா புரியுது புரியுது ஏன்னா அவ ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே 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 ர ர அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ர எந்த எழுத்தும் ஷ அப்படின்ற எழுத்தும் எந்த எந்த வார்த்தைகள்ல வரதோ அந்த வார்த்தைகள்ல வரக்கூடிய ந அது வந்து டவர்க நகாரம் தான் வரும் புரியுறதா ஓகே ஓகே மற்ற இடங்கள்ல இந்த ந அடியே அடியே ஆமா சரியா ஓகே அடியன் புரியுது வெரி குட் இப்ப வாசிருங்க பாக்க வாசிக்கிறீங்களா நீங்க षष्ठी विभक्तिः नद्याः नद्योः नदीनां सप्तमी विभक्तिः नद्यां नद्योः नदीषु संबोधन प्रथमा विभक्तिः हे नदी हे नद्यौ हे नद्याः हे नद्याहाன்னு இல்லையே हे नद्याहाன்னு தானே இருக்கு हाँ या सॉरी हाँ संबोधन प्रथमा विभक्तिः हे नदी हे नदौ नद्यौ सॉरी हे नद्यौ हे नताः नतः नद्यः नद्यः सॉरी हे नद्यः வெரி குட் நல்லா வாசிங்க வத்லாஸ் இது அந்த அக்ஷரம் வந்து கொஞ்சம் அத ரெண்டு எழுத்து சேர்ந்திருந்தாலும் கூட எனக்கு அது இன்னும் சரியா இதை பிடிபட மாட்டேங்குது ஒன்னும் ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்ணா வந்துரும் தைரியமா இருக்கலாம் வந்துரும் வெரி குட் நல்லா வாசிங்க வத்லாஸ் மாலத்தின்மா நீங்க வாசிங்க பார்க்கலாம் நதி சப்தம் வாசிங்கோ பிரதமா விபக்தி நதி நத்யோ நத்யக
द्वितीया विभक्तिः नदी नदीं नद्यौ நத்யௌ नद्यौ नदीः கரெக்ட் तृतीया विभक्तिः नद्या नदीभ्यां नदीभिः கரெக்ட் चतुर्थी विभक्तिः नद्यौ நத்யௌ இல்லையா நத்யை नद्यै नदीभ्यां नदीभ्यः पंचमी विभक्तिः नद्याः नदीभ्यां नदीभ्यः षष्ठी विभक्तिः नद्याः नद्योः नदीनां नदीनां सप्तमी विभक्तिः नद्यां नद्योः नदीषु नदीषु संबोधन प्रथमा विभक्तिः हे नदी हे नद्यो ஹே நதின்னு இல்லையே ஹே நதி हे नदी हे नद्योः நத்யௌன்னு இருக்கு பாருங்க हे नद्यौ हे नद्यः ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெரி குட் என்ன பாத்தீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் थैंक यू गुरुजी தேங்க்யூமா சிவராமன் சுவாமி வாசிங்க பார்க்கலாம் சிவராமன் சுவாமி நீங்க மியூட்ல இருக்கீங்க அன்மியூட் பண்ணிட்டு வாசிக்கணும் प्रथमा विभक्ति नदीः नदयो இல்ல நதி नदी नदीः இல்ல नदयो வெயிட் நான் சொல்றேன் நீங்க திருப்பி சொல்லுங்க सरी सर நதி नदी நத்யௌ नद्यौ நத்யः नद्यः நதீம் नदीं நத்யௌ नद्यौ நதீः नदीः நத்யா नद्या நதீभ्यां नदीभ्यां 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 नदीभिः नदीभिः नद्यै नद्यै नदीभ्यां नदीभ्यां नदीभ्यः नदीभ्यः नद्याः नद्याः नदीभ्यां नदीभ्यां नदीभ्यः नदीभ्यः नद्याः नद्याः नद्योः नद्योः नदीनां नदीनां नद्यां नद्यां नद्योः नद्योः नदीषु नदीषु हे नदी हे नदी हे नद्यौ हे नद्यौ हे नद्यः हे नद्यः வெரி குட் நானா வாசிங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க சொல்லிதான் சார் வாசிச்சிருக்கோம் அத கூட கரெக்டா சொல்றீங்களோ இல்லையோ வெரி குட் என்ன சொன்னீங்க சரி அடுத்தது வெங்கடராமன் சர்மா சுவாமி நமஸ்காரம் சார் நமஸ்காரம் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க நதி ரத்தம் சொல்லுங்க प्रथमा विभक्ति नदी नद्यौ नद्यः ஆமா द्वितीया विभक्ति नदीं नद्यौ नदीः तृतीया विभक्ति नद्या नदीभ्यां नदीभिः चतुर्थी विभक्ति नद्यौ नद्यै नदीभ्यां नदीभ्यः पंचमी विभक्ति नद्याः नदीभ्यां नदीभ्यः षष्ठी विभक्ति नद्याः नद्योः नदीनां सप्तमी विभक्ति नद्यां नद्यौ नदीषु नद्योः नदीषु संपूर्ण प्रथमा विभक्ति हे नदी हे नद्यो हे नद्यः வெரி குட் நானா வாசிங்க பத்லா धन्यवाद சிந்து தங்கப்பனம்மா நீங்க வாசிக்கிறீங்களா சிந்துமா sir, I don't know, sir. You This don't is the start of my class. yes ma your voice is breaking ma Yeah. Sindu Sir, ma I am mute.
Okay, you are new to this class, right? Yes, sir. Okay, no problem, no problem. Hello. Clean cut. Yeah. Can you hear my voice? Yes, sir. Yes, sir. Okay, okay. Yes, sir. I can hear you. Very good. I can hear you clearly now. Very good. Now you can say, ma. Sir, I am new, so anyhow I'm trying. Just see. Yes, please try. Nadi. Nadi. Yeah. Pratama. Nadi. Hmm. Nadyo. Nadyaha. Very good. Nadya. Nadi. Nadyo. Nadi. Correct. Tritiya. Nadya. Tritiya. Hmm. Nadya. Hmm. Nadibhyam. Hmm. Nadi. Correct. Chaturthi. Hmm. Nadyi. Hmm. Nadyabhyam. Nadi. Nadibhyah. Nadi. Okay. Correct. Panchami. Panchami. Nadya. Nadibhyam. Nadibhyah. Correct. Nadyaha. Nadibhyam. Nadibhyaha. Very good. Shashti. Nadyaha. Nadyoyo. Hmm. Nadi. Na. Correct. Yeah. Saptami vibhakti. Ye nadi. Ye nadyo. Ya nadyaha. Very good. Very good. Nana Doningwa. First class. Very good. Okay, sir. Thank you. Very good. Very good. Very good. Thank you. Thank you. சரி, இப்போ இந்த நதி சப்தம் எல்லாராலையும் வாசிக்க முடியறதா? யாருக்காவது நான் சான்ஸ் கொடுக்காம விட்டுட்டேனா? சுவாமி எங்களை விட்டுட்டீங்களே, நான் ஒன்னும் வாசிக்கவே இல்லையேன்னு யாராவது இருக்கீங்களா? நினைக்கிறேன். வாசாச்சா? ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ சுவாமி கண்ணன் சுவாமி நமஸ்காரம். கண்டிப்பா சுவாமி. இப்போ அது எனக்கு வந்து நான் பேசுறது கேட்கறதா? கேட்கறது. ஓகே, வெரி குட். இப்போ இந்த நதி சப்தம் சொன்ன மாதிரியே இந்த நதி சப்தத்தை ஒரு எக்ஸாம்பிளா வச்சுண்டு இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய சப்தங்கள் சொல்லி பார்த்தோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஆமா. அதே மாதிரியே தேவி. என்னது? தேவி. தேவி. இப்போ தேவி அப்படின்னு ஒரு காடஸ், ஒரு கடவுள், பெண் கடவுள் இருக்காமா, சரியா? சரி. அந்த தேவி அப்படின்ற அந்த பெண் கடவுளுடைய சப்தத்தை சொல்லணும். எப்படி சொல்றது? தேவி, தேவ்யௌ, தேவ்யஹ, தேவீம், தேவ்யௌ, தேவீஹி, தேவ்யா, தேவீவ்யாம், தேவீபிஹி, தேவ்யை, தேவீவ்யாம், தேவீப்யஹ, தேவ்யாஹ, தேவீப்யாம், தேவீப்யஹ, தேவ்யாஹ, தேவ்யோஹ, தேவீனாம், தேவ்யாம், தேவ்யோஹ, தேவீஷு, ஹே தேவி, ஹே தேவ்யௌ, ஹே தேவ்யஹ. புரியுறதா? புரியுது. பேக்ரவுண்ட்ல ஏதோ சத்தம் வந்துட்டே இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஏதோ இது அந்த ஆடியோ மியூட்ல இல்ல, அதனால வந்துன்றது. இப்ப இந்த தேவி சப்தம் கேட்டுதா இல்லையா உங்களுக்கு? கேட்டது. இந்த தேவி சப்தத்தை உங்களால பண்ண முடியுமா? யார் படிக்கணும்?
முடியும் குருஜி. பண்ண முடியும்னா நான் சொல்லவா சொல்லிடலாம். ரெடியா? முடியும். Yes, சொல்லலாம். ready. வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி மைதிலிமா நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். தேவி சப்தஹ. देवी शब्दः प्रथमा विभक्तिः देवी देव्यौ देव्यः द्वितीया विभक्तिः देवीं देव्यौ देवीः तृतीया विभक्तिः देव्या देवीभ्यां देवीभिः चतुर्थी विभक्तिः देव्यौ देव्यै देवीभ्यां देवीभ्यः पंचमी विभक्तिः देव्याः देवीभ्यां देवीभ्यः षष्ठी विभक्तिः देव्याः देव्योः देवीनां सप्तमी विभक्तिः देव्यां देव्योः देवीषु संबोधन प्रथमा विभक्तिः हे देवी हे देव्यौ हे देव्यः. வெரி குட் வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். உடனே இந்த தேவி சப்தத்தை சொல்லிட்டு இருக்கும் போது அங்கேருந்து சரஸ்வதி தேவி வந்தா. எனக்கு கூட ஒரு பேர் இருக்கு, வாணி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த வாணி சப்தம் சொல்லக்கூடாதான்னா யாரால சொல்ல முடியும்? நான் ட்ரை பண்ணுவேன். சொல்றேன் குருஜி. சரி மாலத்திமா சொல்லுங்கம்மா. அடுத்தது ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி. ஓகே. वाणी सप्तः प्रथमा विभक्तिः वाणी वाण्योः वाण्यौ 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 वाण्यः 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 द्वितीया विभक्तिः वाणी वाण्यौ वाणीः तृतीया विभक्तिः वाण्याः वाणीभ्यां वाणीभिः चतुर्थी विभक्तिः वाण्यै वाणीभ्यां वाणीभ्यः पंचमी विभक्तिः वाण्याः वाणीभ्यां वाणीभ्यः चतुर्थी विभक्तिः वाण्याः वाण्योः वाणीनां सप्तमी विभक्तिः वाण्यां वाण्योः वाणीषु संबोधन प्रथमा विभक्ति हे वाणी हे वाण्यौ हे वाण्यः. வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்லா ஜெயவிஜயமா. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ். थैंक यू குருஜி. நல்லா இருந்தது. வெரி குட். ஒரு டவுட் குருஜி. கேளுங்க. இது நம்ம நெடில் தானே படிக்கிறோம் குருஜி. ஆனா சம்போதன பிரதமா விபத்துல ஹே வாணின் குறில் படிக்கிறோம். ஆமா என்ன பண்றது, அது மாதிரி அதனுடைய ஃபார்முலாவை வச்சுட்டா இல்லையா? ஓ சரி. ஓகே. சோ நமக்கு வந்து முதல்ல நதி சப்தம் தான் நமக்கு வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சப்தம். நதி சப்தம் சொல்லிட்டா சுவாமி சம்போதன பிரதமா வரும்போது ஹே நதி தான், ஹே நதின்னு எங்கேயாவது சொல்லிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா கொடுத்துட்டா. சரியா? அதை வச்சு வந்து அடுத்த சப்தம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப சம்போதனாவுக்கு வந்து நதி சப்தத்துல ஹே நதி அப்படின்னா வாணி என்ன வரணும்? வாணி. அவ்வளவுதான். சரியா? ஓகே குருஜி. வெரி குட். நல்லா வாசிங்க. थैंक यू குருஜி. ஓகே. வெரி குட். சரி இப்போ ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி வாணி சப்தம் சொல்றதுக்கு அப்பவே வந்து நான் சொல்றேன் சுவாமின்னு சொன்னார் இல்லையா? ஆமாஜி. அத வந்து மாலத்தி அம்மா சொல்லிட்டா. கரெக்டா? ஓகே. இப்போ உடனே சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. ஆஹா மாலத்தி அம்மா என்ன சொல்லிட்டா அப்படின்னு. உடனே பார்வதி தேவி அங்கேருந்து வந்தா. என்னுடைய சப்தம் ஒண்ணு சொல்லக்கூடாதா? கூட கௌரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா. இப்ப கௌரி சப்தத்தை வந்து ஹரிகர சுப்பிரமணியம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றேன். சொல்லுங்க.
ईकारान्त स्त्रीलिङ्गः गौरी शब्दः प्रथमा एकवचनं द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः गौरीः गौर्यौ गौर्यः द्वितीया विभक्तिः गौरीं गौर्यौ गौरीः तृतीया विभक्तिः गौर्यां गौरीभ्यां गौरीभ्यां गौरीभिः चतुर्थी विभक्तिः गौर्यौ கரெக்ட் चतुर्थी विभक्तिः गौर्यौ கௌரியௌ இல்ல சுவாமி गौर्यै 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 गौरीभ्यां गौरीभ्यः पंचमी विभक्तिः गौर्याः गौरीभ्यां गौरीभ्यः षष्ठी विभक्तिः गौर्याः गौर्योः गौरीनाम கௌரீனாம் गौरीनाम இப்போ கௌரீனாம்னு சொன்னமே இந்த கௌரீனாம்ல எந்த நா சுவாமி வரும் இந்த டகாரத்துல வரக்கூடிய நாவராஜி டவர்க்கத்துல வரக்கூடிய நகாரம் தான் இங்க வரும் எதனால அந்த ரா சவுண்ட் வருது ரா வந்த உடனே ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார் உடனே நான் வந்துடுறேன் அவர் வந்துருவார் புரியுறதா வெரி குட் அப்புறமா सप्तमी विभक्ति चलो जी सप्तमी विभक्ति गौरीं गौर्यां सॉरी गौर्यां गौर्योः गौरीषु वेरी गुड संबोधन प्रथमा विभक्ति हे गौरीं हे गौर्योः हे गौर्यो हेलो हे गौर्यो करेक्ट हे गौर्यो यो இல்ல स्वामी हे गौर्यौ हे गौर्यौ हे गौर्यः வெரி குட் நல்லா சொன்னீங்க பத்லாஸ் थैंक यू சரி இப்ப கௌரி சப்தம் புரிஞ்சுதா புரியுது அப்ப நதி சப்தத்தை வச்சுட்டு வாணி கௌரி பார்வதி சரஸ்வதி இந்த சப்தங்கள் எல்லாம் சொல்லிக்கலாம் புரியுறதா புரியுது வெரி குட் இது வரைக்கும் இருக்கட்டும் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க நான் ரொம்ப வேகமா போறேன்னா வேகமா போறேன்னு சொல்லலாம் ரொம்ப ஸ்லோவா போறேன்னா ஸ்லோவா போறேன்னு சொல்லலாம் நீங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் வச்சுண்டு நம்ம நம்மளுடைய கிளாஸ் அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம் ஐ எம் ஆல்வேஸ் ஃபிளெக்சிபிள் சரியா